இன்றைக்கி வந்து நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா லைன் ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ போகிற ஒரு கோடு தான். அடுத்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம 1 போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அடுத்து கிராஸ் லைன் வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் கொண்டு வரணும். அடுத்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு இந்த மாதிரி போடணும். அடுத்து திக் லைன் வந்து டபுள் லைன் போட்டுட்டு நடுவில் ஷேட் பண்ணணும். அடுத்து டாட் லைன் வந்து ஒரு லைன் போட்டுட்டு மேலே ஒரு டாட், கீழே ஒரு டாட். அடுத்து டாட் வந்து நம்ம எப்பயும் வைக்கிற புள்ளி. அடுத்து டபுள் லைன் வந்து டபுள் லைன் போட்டுட்டு மேலே டாட், அதே மாதிரி கீழே மேலே கீழே. அடுத்து லைன் டாட் வந்து ஒரு லைன் போட்டுட்டு டாட் அதில் ஃபில் பண்ணணும் டாட்டை. அடுத்து ட்ராப்ஸ், இது வந்து அப்பர் ட்ராப்ஸ் லோயர் ட்ராப் இருக்கு. இப்போ அப்பர் ட்ராப் வந்து அடுத்து லோயர் ட்ராப்ஸ். அடுத்து வைன்ஸ் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் லீஃப் போடணும், லீஃப் மாதிரி போடணும். இதுலேயும் மேலே கீழே அந்த மாதிரி போடணும். அடுத்து ஹம்ப் வந்து அப்பர் ஹம்ப் லோயர் ஹம்ப். இப்போ வந்து அப்பர் ஹம்ப் போடுறேன், இதுதான் அப்பர் ஹம்ப். அடுத்து லோயர் ஹம்ப். ஓகேவா? அடுத்து வந்து சர்க்கிள் செயின், ஒரு லைனு அடுத்து சர்க்கிள், அடுத்து லைனு ஒரு சர்க்கிள், இதுதான். அடுத்து வந்து வேவ்ஸில் வந்து சிங்கிள் டபுள் ட்ரிபிள் இருக்கு. சிங்கிள் வந்து இந்த மாதிரி போட்டணும். அடுத்து டபுள் லைன், டபுள் வேவ்ஸ். அடுத்து ஸ்பைரல், இல்லை இது ஜிலேபின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ஓகேவா, ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து அதுக்குள்ளே வரணும். இதையே பெருசாகவும் போடலாம். அடுத்து இங்கே வந்து டாட் மாதிரி வச்சுட்டு இதை இப்படியும் போடலாம். அடுத்து இப்படி மட்டும் போடலாம். அவ்வளோதான். இதுதான் பேசிக் டிசைன்ஸ். இதை வச்சு தான் நீங்கள் அடுத்த எல்லா டிசைன்ஸும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இதை நான் வந்து மெஹந்தியில் எப்படி போடணுன்றதும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பென்னில் இல்லை பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து மெஹந்தியில் நான் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன்.